குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் மார்னிங் இப்போ ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு ஸோ உங்கள் பப்ளிக் எக்ஸாம் நோக்கி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க இப்போ ஓகேங்களா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் நிறைய பேர் கேட்டது என்னென்னா வேல்யூவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி தான் ஒரு கிளாரிஃபிகேஷனான ஒரு அப்டேட் கொடுக்க போகிறேன். ஆல்ரெடி 11க்கோ 12க்கோ ஸ்டார்ட் ஆகி எக்ஸாம்ஸ் போய்கிட்டு இருக்குப்போ ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 10th எக்ஸாம்ஸ் இன்னும் கூடிய விரைவில் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆல்ரெடி 11th 12th வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில எக்ஸாம்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஆனால் கேட்டிருக்க கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச சப்ஜெக்டில் ஈஸி டு மாட்ரேட் லெவல் தான் கேட்டிருந்தாங்க. ரொம்ப டஃப்பாக கொஷின்லாம் இல்லை ஓகேங்களா. ஸோ அது ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸ் இப்போ ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் வேல்யூவேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஏன்னா கொஷின் வந்து பார்த்திங்கன்னா மாட்ரேட்டாக தான் இருந்துச்சு, டஃப்பாக இல்லை. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எங்கள் ஸ்கோர் நல்லா வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வேல்யூவேஷன் வந்து ஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்களான்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்ப்பா இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமில் பேப்பர் எலிஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எப்போவுமே பண்ணது கிடையாது ஓகேங்களா. ஸோ மாட்ரேட்டாக தான் கொஷின் பேப்பர் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கரெக்ஷன் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக தான்ப்பா கரெக்ஷன் ஒர்க் போச்சு. இந்த கோவிட் டைமில் இருந்தாங்கள்ல ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் லிபரலாக போச்சு. உங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நார்மலான கரெக்ஷன் தான் பண்ணுவாங்க, ஸ்ட்ரிக்டாலாம் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா. ஸோ எதை பேஸ் பண்ணி கரெக்ஷன்லாம் நடக்கும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, அதுவும் சொல்கிறேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா கீ ஆன்சர்ஸை பேஸ் பண்ணி தான் ஓகேங்களா. அவங்கக்கிட்ட கொடுத்துருக்க கீ ஆன்சர்ஸ் எல்லாமே இருந்தால் தான் மார்க்குன்னு கிடையாது. அதில் இருக்க ஒரு சில கீ ஆன்சர்ஸ் இல்லை மேட்ச் ஆனாலும் உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க ஓகேங்களா. அதை ஆல்ரெடி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் எழுதிருப்பீங்க. ஸோ வேறு என்னென்ன விஷயத்துக்காக மார்க் குறைப்பாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப சரியில்லாத பட்சத்தில் ரொம்ப ஓவர் ரைட் பண்ணி எழுதிங்கன்னா உங்களுக்கு மார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குறைக்க மாட்டாங்க. 3 மார்க் போட வேண்டிய இடத்துல 2, 5 மார்க் போட வேண்டிய இடத்துல 4 அந்த மாதிரி பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ அது வந்து நம்ம பெருசாக குறை சொல்ல முடியாது. அது எப்போவுமே பப்ளிக் கரெக்ஷன் அப்போ பண்ணுறது தான் ஓகேங்களா. ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டான பேப்பர் கரெக்ஷன் கிடையாது ஓகேங்களா. நிறைய பேர் குழப்பிட்டுருக்கீங்க. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் ஓரளவுக்கு ஈஸியாக இருந்ததால் கரெக்ஷன் ஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவான்னு கிடையாது ஓகேங்களா. ஸோ யாரும் ஒரி பண்ணிக்காதீங்க. நீங்கள் ஓரளவுக்கு ஆன்சர் எழுதி வச்சு நீங்கள் வந்து நல்ல ப்ரெசன்டேஷன் பண்ணியிருந்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல மார்க் தான் வரும் ஓகேங்களா. இதுதான் 100% உண்மை. ஸோ நீங்கள் யாரும் பயப்படாமல் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் நல்லா பண்ணுவோம் ஓகேங்களா. மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.